காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேகாவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். இந்த ராஜ்யசபா சீட் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். மாநிலவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை ஒதுக்குவதாக தவேகாவுடைய தலைவரும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ள மாநிலவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும். இரண்டால் தொடர்ந்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ்தோடங்கள் தமிழக முதல்வர் நௌசத், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேகாவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். இந்த ராஜ்யசபா சீட் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். மாநிலவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை ஒதுக்குவதாக தவேகாவுடைய தலைவரும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ள மாநிலவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும். இரண்டால் தொடர்ந்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ்தோடங்கள் தமிழக முதல்வர் நௌசத், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.